ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த 7 டீனேஜ் பசங்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சண்டை போட்டு கடைசியாக அப்படியே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, ஒரு வீடு திடீர்னு அப்படியே வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டுக்கு வெளியில் நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த மின்னு வேற கையில் ஒரு லைட்டரை வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த நேரத்தில் நடந்த இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஜங்குன்ற பையன் இருக்கான்ல, அவனுக்கு அம்மாவா ஒருத்தங்க கூட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க உண்மையான அம்மா கிடையாது, ஹாஸ்டல்ல வேலை பார்க்குறவங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஜங்கு தேடி போயிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவன் ஹாஸ்டலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து ஏதோ பெட்ரோலோட ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனோட உடம்புல கூட பெட்ரோல்லாம் இருக்குது. டே என்னடா எங்கடா போன, பெட்ரோலா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பதற்றத்தோடு பேசும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அப்போன்னு பார்த்தா அந்த வீடு வெடிக்கும். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக்ல பார்த்தோம்ல, அதே வீடு தான். ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த வீட்டை பெட்ரோல்லாம் ஊற்றி எரிய வச்சது இந்த ஜங்கா இருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் இப்படி காட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கதை பிரசன்ட்டுக்கு வருது. அந்த பார்க் இருக்கான்ல, அவன் வந்துட்டு உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ரத்தத்தோட இருக்கான். அதுவும் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கான். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கு மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் போல. அவனை தூக்கிட்டு வரும்போது தான் இவனுக்கு இந்த மாதிரி உடம்பு முழுக்க ரத்தம் ஆயிடுச்சு. உடனே இப்போ விஷயம் தெரிஞ்சு அவனோட அம்மாவும் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி பதற்றமாகறாங்க. ஐயோ டே உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இல்லம்மா எனக்கு ஒன்றும் ஆகல, என்னோட ஃப்ரெண்டு ஜங்கு தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. அப்பாடி உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஜங்கை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி மயக்கம் போடுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அடிக்கடி திடீர்னு மயக்கம் போட்டு விழுவான். ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்றத இது வரைக்கும் அவன் யார்ட்டுமே சொன்னதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜங்கு கண்முழிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு வந்து நம்ம பார்க்கோட கையெல்லாம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும்ல, அதெல்லாம் தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல் லேடியும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் கொண்டு போகிறாங்க. பட் அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம பார்க்கோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவனுக்கு உன்னை பற்றி அந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, நீ இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கு அவனும் இல்லைம்மா நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது என்ன அப்படின்றதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் லேடியும் போயிட்டு அவனோட கையில் இருக்க அந்த ரத்தத்தெல்லாம் தொடக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த வெளியாட்கள் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா அவ்வளோ பேச்சு கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை நாங்கள் வரோம், நான் வீட்டுக்கு போயிட்டு அதை தொடச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்க அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க வேகமாக. ஸோ நம்ம பார்க்கோட அம்மாவும் அவனும் பேசுறது அப்புறம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன ரகசியம்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, பார்க்கும் ஜங்கும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க கேட்குறான், டே உனக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன்டா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட. ஓ அதுவா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அம்மா வந்து ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்னை ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் அனாதையாக ஆகினேன். அப்படி அவங்க போகும்போது என்னென்னலாம் போட்டிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துருந்தேன். ஸோ அதனால அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண ஒருத்தங்களை நான் நேரில் பார்த்தேன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். நேற்று கூட நான் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம்ல, அப்போ பஸ்ஸில் எங்கள் அம்மா மாதிரியே ஒருத்தங்களை நான் பார்த்தேன். அதனால தான் மயக்கம் போட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி தான் என்னோட அம்மா ஞாபகம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் என்னையும் அறியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் இவனுக்கும் எல்லாமே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் இந்த கிம்மை வந்து பிரின்சிபல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால அவனும் போகிறான். என்னப்பா இப்போலாம் நீ அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றிட்டு இருந்தா சரியாக படிக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாலாம் இப்படி பண்ணலடா, நீ மட்டும் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என் அப்பா மாதிரியே தான் நானும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இவனுங்க 7 பேருமே இப்போ பனிஷ்மெண்ட்டில் தானே இருக்கானுங்க. அதனால அந்த வேஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கானுங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக மீட்டிங்லாம் போட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தானே நம்ம கிம் வந்து இவங்க கேங்கில் சேர்ந்துருப்பான். அது வந்து நம்ம ஜோஹனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எதுக்காக இப்போ அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம 2 பேரும் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான், இவனோட கேரக்டர்லாம் தெரிஞ்சுமா நீ இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பந்தெல்லாம் எடுத்து அவன் மேலே அடிக்கிற மாதிரி போகிறான். ஸோ அப்படி ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிம்மும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வெளியே வரியா அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான். இந்த நேரத்தில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆவலோட பார்த்துட்டு இருக்கானுங்க. போச்சுரா 2 பேரும் சண்டை போட போறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பண்ண எல்லா தப்புக்குமே என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் அதெல்லாம் பண்ணிட்டேன். பட் உண்மையாக நான் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைமுக்கு அப்புறம் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்தில் நம்ம மின் மட்டும் இங்கே இருக்க மாட்டான். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம மின்க்கு வந்து நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படியாவது அதை செலிப்ரேட் பண்ணணும், நல்லா பயங்கரமாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பணம் போடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக பணம் யார் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த ஜேன்ற பையன் இருக்கான்ல அவன் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அந்த பணத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போட்டுறானுங்க. நம்ம கிம் பார்த்தீங்கன்னா மின்னோட பர்த்டே அப்போ பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு அவனை கூட்டு வரணும். ஸோ அதான் நம்ம கிம்மோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க என்னால் உங்க கூட பார்ட் டைம் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல, நான் வேணா அந்த பர்த்டே பண்ணுற இடத்த டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே பாதி பாதி அவங்களோட வேலையை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம மின்ன எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமில் தான் இருக்கான். அவர் எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னா இவன் லாஸ்ட்டாக அந்த திருடு போன சைக்கிள் நம்ம கிம்மோட சைக்கிளை அந்த திருடங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதை பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா ரூமர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவன் தான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வண்டியை திருடிட்டான் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. இவனும் ஆன்சர் பண்ணுறான், சார் அந்த மாதிரிலாம் இல்லை, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் திருடினானுங்க, அவங்க கிட்ட இருந்தா நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவர் வந்து இவனோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்க தயாராகவே இல்லை. இங்கே பாருப்பா, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, நீ வந்தமா படிச்சமா போனமான்னு சொல்லிடு சரியா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அவன் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நல்லா போதையில படுத்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோஹனோட அப்பா தான். அவர் எப்பயுமே இப்படி தான் குடிச்சிட்டு எப்ப பாரு ஒரு இடத்துல படுத்து கிடப்பாரு. இப்படி இவர் தலைகால புரியாம நல்லா குடிச்சிட்டு மட்டையா இருக்கிறத பார்த்துட்டு இவனும் அப்படியே வீட்டில் போய் விடுவான். அவரை கூட்டு போயிட்டு அப்படி வீட்டு வரைக்கும் போய் விட்ட உடனே அவர் ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம மின்ன பார்த்து சொல்றாரு, உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவனோட அம்மா இறந்து போனதுக்கு இவர் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க போல. அதனால தான் இப்போ இவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் பேசிட்டு அங்கிருந்து போனோடனே அந்த இடத்துல வந்து ஒரு பழைய போட்டோ இருக்கும். ஸோ அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் படிச்சுட்டு இருக்கான்ல ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் படிச்சிருப்பாங்க, அதாவது அவனோட அப்பா காலத்தில் படித்த பேட்ச். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் அது. அதில் நம்ம மின்னோட அம்மாவும் இருப்பாங்க, ஏன்னா அவங்களும் அந்த நேரத்தில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆனவங்க மட்டும் தான் அந்த ஃபோட்டோவில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவில் நம்ம மின்ன அவனோட அம்மாவை பார்க்கும்போது அவன் அம்மாவோட ஞாபகம் அப்படியே அவனுக்கு வருது. அப்படியே அவங்க அம்மாவை பற்றி நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்பயும் அதே மாதிரி தான் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதில் நம்ம ஜியானுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவனும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருப்பான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜியான் அங்கேருந்து போகும்போது ஜேவோட பேரண்ட்ஸும் இங்கே தான் இருப்பாங்க போல. அப்போது அந்த ஜேவோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் கிட்ட வந்து பேசுகிறாங்க, தம்பி நீ ரொம்ப நல்லா படிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு என்னோட பையனுக்கும் நீ சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்னடா ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பானா. உடனே இவங்க சொல்கிறாங்க, தம்பி நீ சும்மாலாம் வந்து சொல்லி தர வேணா, நான் அவனுக்கு பணம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி நான் பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னால் பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ சும்மா வந்து பாரு, உன்னோட கிளாஸ் டீச்சர் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லாருமே நேரத்தோடு அப்படியே போகிறாங்க ஒரு இடத்துக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு. அதான் நம்ம மின்னோட பர்த்டேவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும், அதுக்காக நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருந்துருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே விடிய காலையிலே அப்படியே ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. பட் இதில் இன்னும் நிறைய பேர் வரல. நம்ம ஜேலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அவனோட அம்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கானுங்க, நம்ம ஜியோனு, ஜோஹனு, அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு. இவனுங்க 3 பேர் மட்டும் 5 பேர் பார்க்குற வேலையை பார்க்குறானுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்க்குறானுங்க. உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்கு இவனுங்க மருந்தெல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் இருக்கான்ல, அவன் போயிட்டு முன்ன எப்படியாவது அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவனை கூட்டு வரான். ஆனால் அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக அதை சொல்லவே கிடையாது, இந்த மாதிரி உனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குடா, நீ அதனால இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லலை. அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விஷயத்தையுமே சொல்லாம தான் அவங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அப்படியே மெசேஜும் பண்ணுறான் குரூப்பில், டே என்னடா பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்டாக வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யாருமே ரிப்ளை பண்ணல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவனுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருப்பானுங்கல்ல, அதுக்கு வந்து அந்த ஓனர் இன்னும் காசு கொடுக்கவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டிட்டு இருக்கானுங்க அந்த ஓனரை, என்ன சார் இப்படி ஏமாத்துறீங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், அது காசு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, நான் போலீஸ் கிட்ட போகவா, போங்கடா போங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், காசு இப்போ கையில் இல்லை நாளைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன், அது வரைக்கும் உங்களால் பொறுத்துக்க முடியாதா, நான் கொடுக்கவே மாட்டேன் நான் சொன்னேன் சார், எங்களோட அர்ஜென்ட் புரியாமல் நீங்கள் வேணும்னே வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காசு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம ஜியானோட ரூமில் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மின்னுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது போல, அதனால தான் இப்படி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், என்னடா ரெடி ஆச்சா, அவனை எப்படா கூட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம கிம் இருக்கான்ல, அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இவனுங்க வந்து இப்படியோ அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுவானுங்க, அது வரைக்கும் நம்ம எப்படி இவனை என் கூடவே வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வேற நான் கிளம்புறேன்ற மாதிரி பறந்துகிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம கிம்மோ, டே என்ன மனுஷர்டா, எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனோட மொபைலை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அப்பதான் நம்ம மீன் இவன் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம ஜே இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா கிட்ட எப்படியோ அம்மா நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். அவனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, டே அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்காதுடா, போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு எப்படியும் நம்ம கிம் பார்த்தீங்கன்னா முன்ன கூட்டு வந்துட்டான். அப்போ அடி முடிஞ்சிச்சுரா, வாடா வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட வெல்கம் பண்றாங்க நம்ம முன்ன. அப்பதான் இவனுக்கே புரியுது, ஓ இதுக்காக தான் இவன் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா. ஆனா மனுஷர்ரா கிம், நான் வர அதை தப்பா எடுத்துக்கிட்டேன், நீ ஏதோ என்ன லவ் பண்றதா, அதான் என் கூடவே இருக்க நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சேச்சா நான் அந்த மாதிரிலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கேக் வேற கீழே விழுந்துருச்சு. ஐயோ எல்லாமே பண்ணி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் கீழே விழுந்த கேக்கு கூட எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மின்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கூட கொடுக்குறானுங்க. ஏன்னா அவனுக்கு ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒயர்ட் ஹெட்செட் வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அது வந்து நம்ம மின்னுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஏண்டா ஜங்க, உனக்கு உன்னோட பர்த்டே டேட் தெரியாதாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா எனக்கு தெரியாது, நான் தான் சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட அம்மா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் என்னடா இப்படி பேசுற, நாங்களாம் இருக்கும்போது நீ இப்படி சொல்லாமா, சரி இப்போ மணி என்ன 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, ஸோ இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே, என்னோட பர்த்டே எப்போ வருதோ அதுக்கு அடுத்த நாள் தான் உன்னோட பர்த்டே, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனுக்கு தனியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே ஜாலியாக நைட்டு முழுக்க என்ஜாய் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜியானோட ரூம்லேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் எடுத்த உடனே அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்னோட அப்பா வேற என்ன தேடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு போனோடனே அவன் சைலண்டாக அவனோட ரூமுக்குள்ளே போகிறான். நல்ல வேலை அப்பா சீக்கிரமாக கிளம்பிட்டார் போல, பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே அவனோட அப்பா இருக்காரு. என்ன ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றுற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி பழகலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பிரின்சிபல் பேசின மாதிரியே வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கண் முழிச்சு வெளியே போகிறான். அவன் இப்போ எடுத்தோன்னே வீட்டுக்கு போல, அவன் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போகிறான். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்கூல் வேற லீவு, பட் இருந்தாலும் இவனுக்கு 7 பேருமே க்ளீன் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல, அந்த ரூமுக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு பியானோ இருக்கும். ஸோ இந்த பியானோவில் தான் அவனோட அம்மா இங்கே படிக்கும்போது வாசிச்சிருப்பாங்க. அந்த ஞாபகத்தில் இவனும் ஒரு மாதிரி வாசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் அவனை பார்த்துடுறாரு. ஆமா இன்னைக்கு ஸ்கூலே லீவு, நீ மட்டும் என்ன தனியாக வந்து இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே இருக்கான். இப்போ கட் பண்ணா அடுத்த சீனில் நமக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அந்த ஜே இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மொபைலை பார்த்துட்டு இருக்கான். அதில் யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவன் பக்கத்தில் வந்துட்டு இருக்க மாதிரி குறியீடு காட்டுது. அது யாரு அப்படின்னு சொல்லி இவனும் எட்டி பார்க்குறான். அது வேற யாரும் கிடையாது, மின்னு தான். ஸோ எதுக்காக நம்ம மின்னை வந்து ட்ராக் பண்ணி இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம மின்னு ஒரு இடத்துக்குள்ள போவானா, இவனும் அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறான். போனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பார்த்தானே தெரியல, அடிச்சு பிடிச்சி இந்த ஜே மட்டும் ஓடி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் காட்டிட்டாங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி மிஸ்ட்ரீஸாகவே போயிட்டு இருக்குது. இப்போ கட் பண்ணா மறுபடியும் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கேட்டுக்கு பால் ஊற்றிட்டு இருக்கான். ஸோ எப்பயுமே இவன் இதை பண்ணுவான், ஏன்னா இவனுக்கு கேட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான், மனநல மருத்துவர் கிட்ட. ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம பார்க்குக்கு லைட்டாக மனதளவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதாவது பைத்தியம் மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் அவனோட அம்மாவும் அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க போல, இதை யார்ட்டுமே வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அது என்னன்னு சொல்லி நமக்கே தெரியுது. ஸோ இந்த டாக்டர் வந்து நம்ம பார்க்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லைல்ல, கொஞ்சம் நார்மலாக க்யூர் ஆகிட்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை டாக்டர் முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ நான் டோட்டலி ஆல்ரைட் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லைப்பா உன்னை பற்றினா விஷயம் ஏதாவது யார்ட்டையா தெரிஞ்சிச்சா, ஏன்னா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கூட நீ ஓப்பனாக சொல்லிடு. இதுக்கு முன்னாடி நீ நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்க, அங்கே எல்லாருக்குமே உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, வேற யாருக்குமே இது தெரியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டாக்டர் யாருக்குமே இது தெரியாது, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அந்த டாக்டரும் சரி ஓகேப்பா நீ இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் அப்படியே வெளியே எந்திரிச்சு போவானா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க, என்னடா சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆகிட்டேனே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நம்ம ஜங்கு வேற வரான். இவங்களுக்கு நான் செம்ம ஷாக்கு, ஐயோ இவன் எல்லாத்தையுமே கேட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன எதுக்காக இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்பாடி இவனுக்கு எதுவுமே தெரியாது போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக தலைவலி, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம பார்க்க கூட்டிட்டு அவனோட அம்மாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவனுக்கு நான் ஒன்றுமே புரியல, ஏன் இப்போ இவ்வளோ அவசரமாக இங்கிருந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு நர்ஸ் வேற, அம்மா எங்கே இங்கிருந்த பேஷண்ட் பார்க்க காணோம், அவனோட டேப்லெட்ஸ்லாம் வாங்காமே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சைடில் இருக்க போர்டை வேற பார்க்குறான், மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படின்னா நம்ம பார்க்குக்கு இது ஒரு மனதளவில் ப்ராப்ளம் போல, அதுக்காக தான் செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, அதை தான் அவனோட அம்மாவும் மறைச்சிட்டு அவனை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இவனுக்கு ஓரளவுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம மின்னு இருக்கான்ல, அவன் எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் தான் அந்த பிரின்சிபல் இருக்காரு. அவரை பார்க்கும்போது இவன் கடைசியாக அவர்கிட்ட பேசினது தான் ஞாபகம் வருது. அதான் லாஸ்ட்டாக ஸ்கூல் லீவில் இருக்கும்போது கூட இவன் வந்துட்டு உள்ளே வந்திருப்பான்ல, அந்த நேரத்தில் பிரின்சிபலும் அவனை பார்த்துட்டு ஏன்டா இந்த நேரத்தில் வந்த, அதான் லீவுன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அப்போ இவன் பிரின்சிபலை பார்த்து கேட்டிருப்பான், உங்களுக்கு என்னோட அம்மாவை பற்றி தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே இப்போ என்ன அதுக்கு, ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன், ஏன்னா நீங்கள் அவங்க படிக்கும் போதுலேருந்தே இந்த ஸ்கூலில் பிரின்சிபலாக தான் இருக்கீங்க, அதனால தான் தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும்,
இருந்தாலும் நீ அந்த கிம் கூட பழகிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் கூடலாம் பழகாத சரியா, அவன் ரொம்பவே நல்ல பையன், நீ அவன் கூட பழகி உன்னையும் அவனை மாதிரியா மாத்திட்டினா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே அவரை பார்த்துக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு தான் அந்த வழியாக போவான். வாடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பான். அந்த பிரின்சிபலுக்கு பிடிக்காத மாதிரியே அவன் நடந்துக்கிறான். அப்படி போகும்போது கிம் கிட்ட கேட்குறான், அம்மா உனக்கு பிரின்சிபலை தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுடா, ஆனால் என்னோட அப்பாவும் அவரும் கொஞ்சம் க்ளோஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட அப்பாவும் இதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே நல்லா படிப்பார். அப்போ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கூட இந்த பிரின்சிபல் என்னோட அப்பாவை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அந்த பிரின்சிபலுக்கு என்னோட அப்பாவை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கும் எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி தான் உனக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூமில் நம்ம பார்க் உட்காந்துக்கிட்டு அப்படியே யூடியூபை வந்து நோண்டிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்க்குக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுற ஸ்கில் இருக்குது. அதனால அந்த டான்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணி அது மூலமாக ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது அவன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட் அந்த பார்க் இருக்கான்ல அவன் வந்து ஒரு சைக்கோ பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி அவனை பற்றி இருக்க உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது அவன் பைத்தியக்காரன்லாம் கிடையாது, பட் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் கமெண்ட்ல சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அந்த பார்க்க பார்த்துட்டு இவன் இந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தெரியும் யார் இவன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்தோட யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த கமெண்ட்ல போட்டிருக்கோம், நம்ம பார்க் வந்து ஒரு செக்அப்காக அமெரிக்கா போக போறான், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல போட்டிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கும் சொல்றான், இந்த மாதிரி நான் அமெரிக்கா போக போறேன் ஒரு ட்ரிப் மாதிரி என் பேரண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரி போய் சொல்றான். ஆனால் இவன் உண்மையாவே எதுக்கு போறான் அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த கமெண்ட்டை பார்த்தது மூலமா நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜியோன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம ஜேவோட வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜேவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அதில் ஒரு ஸ்பூனுக்கு பதிலாக ஏதோ ஒன்று குத்தி வச்சு கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் மாதிரி சின்னதாக இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டேய் என்னடா இது ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் இப்போ தாண்டா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா இதை கூட நீ பார்த்ததுலேயே என்ன என்னமோ காணாத கண்ட மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்பான். நம்ம ஜியானும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், ஏண்டா பணக்காரங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீனில் நம்ம கிம்ம காட்டுறாங்க. அவன் ஒரு கேமரா பேக்கை வச்சிருப்பான்ல, அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜில் கூட அவன் அம்மாவோட ஃபேஸ் பாதி ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட ரூமில் இல்லை, அந்த பேக்கையும் காணும். அதனால இவனோட ரூமை க்ளீன் பண்ண அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து கேட்குறான், ஆன்ட்டி நீங்கள் என்னோட ரூமில் இருந்து ஏதாவது கேமரா பார்த்தீங்களா எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான்லாம் எதுவுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா எங்கே அந்த கேமரா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, லாஸ்ட்டாக ஒரு நாள் அவனோட அப்பா அவனோட ரூமில் இருந்திருப்பார்ல. ஸோ அதை நினச்சி பார்க்குறான், ஒருவேளை என்னோட அப்பா தான் அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அப்பாவோட ரூமில் தேடி பார்க்கலான்னு சொல்லி கிளம்புறான். ஆனால் அப்போன்னு பார்த்தா அவர் வேற எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு, ஏதோ சில பெரிய அரசியல்வாதிகளை பார்க்கறதுக்காக. அதனால அவனும் பார்த்தீங்கன்னா கூடவே கிளம்புறான். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வயசான கெல்ட்டு பசங்க என்ன பண்ணிடுறானுங்க, எப்பா என்ன நீ மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்க, சரக்கு குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஊற்றி கொடுக்க வராங்க. அவனும் இந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லை, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி அவனோட அப்பாவும் என்ன பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிச்சாதான் தப்பு, இந்த மாதிரி பெரியவங்க ஊற்றி கொடுத்தா தப்பு இல்லை, குடி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவனும் வேற வழி இல்லாமல் அது குடிச்சிடறான். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக வாந்தி எடுக்கிறான். அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.